ஸ்கூல்ல ஹாங்பியோக்கு நடந்ததை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப முன்னாடி நாள் நடந்ததை நினைச்சு பாக்குறா. அவனோட பர்த்டேக்கு இவ போக முடியாதுங்கிறதுனால அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அவனோட வீட்டுக்கு போயிருப்பான். அவன் ரொம்பவே அப்செட்டாகவும் டல்லாவும் இருப்பா. இவ என்ன விஷயம் என்னன்னு கேட்கும்போது இவ பர்த்டே பார்ட்டிக்கு வரமாட்டான்றதுனால தான் அவன் கோவமா இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. ஆனா இவன் போன்ல வாய்ஸ் கேட்ட விஷயம் எல்லாத்தையுமே சொல்றான். அவளுக்குமே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ல இது எல்லாமே நடந்திருக்கும். இவளோட கோச் வந்து இவளை பார்த்து இவன் நல்லா இருக்காளா என்ன அப்படின்னு பேசிட்டு போறாங்க. நீ உனக்கு ரெஸ்ட் தேவை, அதனால இந்த வீக் வந்து நம்ம பிராக்டிஸை கட் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் டக்குன்னு தோணுது. சியோஜின் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துரு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இல்ல நான் பிராக்டிஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்ல வரா. இந்த விஷயம் தடுக்கிறதுக்கு அவ ட்ரை பண்றதுனால ரூஃப்ல இருந்து ஒரு பேனல் உடஞ்சு கீழே விழுது. ஜஸ்ட் மிஸ்ல அவ தப்பிச்சிடுறா. இந்த விஷயத்த சொல்றதுக்காக உடனே சியோஜினை தேடி வரா. அப்ப அவனோட மொபைல்ல உங்க விஷ் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. என்ன கிளாஸ் வேண்டாம்னு சொல்லி கோச் சொன்னாங்க இல்லையா, அப்ப அவனோட ஆசை நிறைவேறிடுச்சு. உடனே அதே மாதிரி கவுண்ட் டவுனும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே சியா வந்து இப்ப இவங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கா. இப்படிதான் வந்து ஹியாங்புக்கோட போன்லயே கவுண்ட் டவுன் வந்தது. அது முடியும் போது அவன் இறந்துட்டான். அதே மாதிரி இப்ப இவனுக்கும் வருது. அடுத்தே ஆகணும்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே சியோஜன் போனை தூக்கிட்டு சியாவோட வீட்டுக்கு ஓடி வரான். பாரு உன்னோட குரல் தான் கேக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கான். அதுக்குள்ள கால் கட் ஆயிடுது. அன்னைக்கு நைட்டு இதை எப்படி தடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்றதுக்காக இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் சியாவோட வீட்டுல மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்ணி இவங்க அந்த டைமர் எப்படியாவது போனை ரீஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. போனை ரீஸ்டார்ட் பண்றாங்க. திரும்ப போனை ஆன் பண்ணதும் டைமர் எங்க இருக்கோ அங்க தான் கண்டினியூ ஆகுது. உடனே ஹாஜின் இந்த சாஃப்ட்வேரை ஓவர் ரைட் பண்ணணும்னு ட்ரை பண்றான். உடனே சியோஜின் அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹாஜுனையும் சியாவையும் அட்டாக் பண்றான். அவனை தடுக்கிறதுக்காக வேற வழி இல்லாம லேப்டாப் எல்லாம் அவன் தலையிலேயே சியா அடிச்சிடுறான். இப்ப சியோஜனும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. அட்டாக் ஆனதுனால சியாவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. அப்ப அவங்க ஆண்டி வந்து நீ அவன் தலையில அடிச்சதுனால தான் அன்கான்சியஸா இருக்கான், அவன் எல்லாமே மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவனை பார்க்கணும்னு கேட்கிறான். ஆனா அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த டைம்ல ஹாஜனுக்கு ஒருத்தவங்க கிட்ட இருந்து கால் வருது. அதாவது அவங்களுக்கு இந்த ஆப் பத்தியும் இது நடக்கிற விஷயம் பத்தியும் தெரிஞ்சிருக்கு. உடனே கிளம்பி நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. அவனும் வந்து அப்பதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகி உடனே வேகமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அந்த கேப்ல சியோஜனை காப்பாத்துறதுக்காக சியா அவனுக்கு உடம்பு ஒண்ணாகக்கூடாது, ஃபுல்லா குணமாயிடணும் அப்படின்னு சொல்லி இந்த கிரிகோ ஆப்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயம் வைக்கிறா. அவன் வந்து தடுக்கிறதுக்கு தான் வரா. ஆனா அதுக்குள்ள இவ விஷயம் கேட்டே முடிச்சிடுறா. இன்னொரு பக்கம் இவ ஃப்ரெண்டு நாரி இவளோட வீட்டுக்கு போறா. அங்க சியோஜனோட போன் இருக்கு இல்லையா, இவளோட விஷயம் கேட்ட உடனே அவனுக்கு உடம்பு குணமாயிடுது. அவன் போன்ல இருக்கிற டைமர் ஸ்டாப் ஆகி இவ போன்ல டைமர் ஸ்டார்ட் ஆயிடுது.